இலவசங்கள் அப்படின்றது மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் சார் கெட்டது எப்பயுமே ஈர்க்கும் சார். நான் இலவசங்களுக்கோ இடஒதுக்கீடுக்கோ எதிரானவன் இல்லை. யாருக்கு எப்ப எவ்வளவு நாள் இதுதான் நினைக்கிறேன். இது அம்பேத்கர் சொன்ன விஷயம், நான் சொல்லல. இடஒதுக்கீடு இப்ப உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பணம் முறை இருக்குன்னு அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் தேவைப்படும், அது கொடுக்கலாம். டெய்லி 10,000 ரூபாங்கிறது கிடையாது. அந்த பணம் முறை முடிஞ்சிருச்சுன்னு அப்புறம் 10,000 கேட்கக்கூடாது. இவ்வளவுதானே சார். நீடி பீப்புளுக்கு நீடி விஷயங்கள் சேரும். நான் மறுக்கல. இடஒதுக்கீடு வேணுமா வேணும், இலவசங்கள் வேணுமா வேணும், மானியம் வேணுமா வேணும். கார்பரேட் நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்கும்போது கந்தசாமி கொடுக்கூடாதா? கட்டாயம் கொடுக்கணும். எவ்வளவு நாளைக்கு, யாருக்கு? மதுரை ஏர்போர்ட்ல ரெண்டுலயும் ஒரு விஷயம் நடந்துச்சு. மதுரை ஏர்போர்ட்டுக்கு மக்கள் லேண்டை கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு காம்பன்சேஷன் வாங்கிட்டாங்க. ஆனால் அது ஏர்போர்ட் விரிவாக்கம் நடக்கல. 15 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட் விரிவாக்கம் நடக்க போகுது. அப்ப அந்த லேண்டோட வேல்யூ பயங்கரமா எகிரிச்சு. அந்த மக்கள் திரும்பவும் சண்டை போடுறாங்க. சார் இது நடந்திருக்கா எங்கேயாவது? நடந்துச்சு. மக்களுக்கு வந்து கோர்ட் இப்போ முழிக்குது, என்ன செய்ய முழிக்குது? ஏன்னா அவங்க காசு வாங்கிட்டாங்க, கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ லேண்ட் வேல்யூ அப்போ நீங்கள் ஒரு பங்குதார ஆகிட்டீங்க. உங்களுக்கு வந்து இதில் ஏர்போர்ட்டுக்கு அதான் நீங்கள் நான் கொடுக்குறேன். அந்த லேண்டை கொடுத்தவங்களுக்கு ரேஷியோ படி, இவர் 2 சென்ட் கொடுத்தாரு, 2 ஏக்கர் கொடுத்தாரு, 10 ஏக்கர் கொடுத்தாரு, ரேஷியோ படி பங்குதார ஆகி டிரான்ஸ்பர் ஆகி உனக்கு காசு வந்து முடிஞ்சு வச்சு இதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன். இந்த ஏர்போர்ட்டோட ஓனர்ல நான் சந்தோஷமா உட்காந்து போறேன். எனக்கு மாசம் அக்கௌண்ட்ல உட்கார்ந்து காசு கிடைக்குதுல. இதை மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க காசு கொடுக்குற பாலிடிக்ஸ் வந்து திமுக எல்லாருமே பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நீங்க உள்ள காசு வந்தா தான் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணா ஜெயிக்க முடிக்கிறதுக்கு மோடி ஒரு நல்லவங்க.